ஹாய் எவ்ரிபடி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. இந்த குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போமா? இதுக்கு முதல்ல என்னென்ன தேவைன்றதை பார்க்கலாம். சின்ன வெங்காயம், தக்காளி, கத்திரிக்காய், இன்னும் நீங்கள் குட்டி குட்டியாக எடுத்துக்கினா கூட நல்லா தான் இருக்கும். புளி, வடகம், பூண்டு, மஞ்சள் பொடி, குழம்பு மிளகாய் பொடி, கொஞ்சம் வெந்தயம், தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. இதுதான் தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ குழம்பு பண்ணுறதுக்கு நம்ம எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. கத்திரிக்காவை அதை பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். புளியை நல்லா கரைச்சி எடுத்துட்டுருக்கேன். தக்காளியை நான் பேஸ்ட் ஆக்கி வச்சுருக்கேன். ஏன்னா நமக்கு குழம்பு நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கறதுக்கு நம்ம தக்காளியை அப்படியே போட்டு வதக்கிறத விட இந்த மாதிரி அரைச்சிட்டு நம்ம வதக்கினோம்னா இன்னும் கொஞ்சம் குழம்பு திக்காக வரும். நான் சில நேரத்தில் வதக்கியும் பண்ணுவேன், சில நேரத்தில் அரைச்சும் பண்ணுவேன். இன்றைக்கி நான் அரைச்சி பண்ணுறேன். பூண்டு உரித்து வச்சுருக்கோம், சின்ன வெங்காயம் உரிச்சாச்சு. இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம். இதில் எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் கொஞ்சம் காயட்டும். நல்லெண்ணெய் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். எண்ணெய் காஞ்சிடுச்சு, நம்ம வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் கொஞ்சம் கலர் மாறி இருக்குது, வடகம் சேர்த்துக்கலாம். நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பூண்டு, சின்ன வெங்காயம், இது எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா வதக்கலாம். வெங்காயமும் பூண்டும் நல்லா செவந்துடுச்சு. இப்போ நம்ம கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காவை எண்ணெயில் நல்லா நம்ம வதக்கணும். இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் கொஞ்சம் நல்லா வதங்கணும். அதனால் ஒரு 2 பரட்டிட்டு நம்ம கொஞ்சம் மூடி வச்சிடலாம். கத்திரிக்காய் பாருங்கள், கலர் மாதிரி வெந்திருக்கு. இந்த டைம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். இது குழம்பு மிளகாய் பொடி நான் சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இப்போ நம்ம புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த டைம் நீங்கள் புளி உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது கம்மியாக இருந்தால் இப்போவே நம்ம ஆட் பண்ணிடலாம். எனக்கு உப்பு தான் கம்மியாக இருக்குது, நான் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். இப்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சு கடாயை மூடி வச்சிடலாம். குழம்பும் கொஞ்சம் சுண்டி வரும், கத்திரிக்காயும் கொஞ்சம் நல்லா வேகும். ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள், கத்திரிக்காய் நல்லா வெந்திருக்கு. எண்ணெய் லைட்டாக மேலே வந்திருக்கு. குழம்பு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், கத்திரிக்காய் பாருங்கள் எவ்வளோ நல்லா வெந்திருக்குன்ட்டு. குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த நேரத்தில் நீங்கள் கொத்தமல்லி தூவி குழம்பை இறக்கிடலாம். என்கிட்ட கொத்தமல்லி இல்லை, அதனால் நீங்கள் ஆனால் கொத்தமல்லி போட்டு குழம்பை சர்வ் பண்ணுங்கள். அருமையான சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி. இது உங்களுக்காக. தேங்க்யூ.